உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னக்கா அவங்கள உட்கார சொல்லணுமா? அவங்களே முன்னாடி உட்கார சங்கடப்பட்டுட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க. தேவையில்லாம அவங்கள உட்கார சொல்லி அவங்களையே தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குற. ஏங்க நீங்க உட்கார போறீங்களா? இல்ல பரவாயில்ல. பாத்தியாக்கா இவங்க பொண்ணுக்கு தாக்கா யாருகிட்ட எப்படி நடந்துக்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா இவங்களுக்கு உண்மைதான். அவ சின்ன பிள்ளை, ஏதோ ஒரு ஆத்திரத்துல அவசரப்பட்டு உங்களை அந்த மாதிரி பண்ணிட்டா. அது ரொம்ப ரொம்ப தப்புதான். அவ அப்படி செஞ்சிருக்க கூடாது. நான் வீட்டுல போய் அவளை கண்டிச்சேன். சரி அதெல்லாம் விடுங்க. இப்ப நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், என் மூத்த பொண்ணு ஐசும் உங்க இளைய பையன் விஜயும் ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. பெரியவங்க நாம எங்க சம்மதிக்காம போயிடுவோம்னு நினைச்சுதான் அவங்களாவே ஒரு கணக்கு போட்டு கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. கடைசியில என்னென்னமோ நடந்து நின்னு போச்சு. நடந்ததாவே இருக்கட்டும். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம பெரியவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். இது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணி வைக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மணமேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்னு இருக்கு. அதனால அத நல்லபடியா முடிச்சு வச்சா நல்லா இருக்கும். அக்கா முடிச்சு வைக்கணுமா? முடிச்சு விட்டுரு. எனக்கு தெரியும் நீங்க எங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்கீங்க. அதுவும் என் பொண்ணு திரும்ப திரும்ப ஏதோ ஒரு வகையில உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கா. அவ செஞ்ச எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிக்கணும். ஏங்க நீங்க எல்லாம் எந்த பூஜையை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் வந்து எங்க அக்காட்ட பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? உங்க பொண்ணு பண்ண காரியத்துக்கு 7 ஜென்மத்துக்கும் நீங்க எல்லாம் எங்க அக்கா முகத்துல முடிக்கவே கூடாது. ஐயோ, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. பெரியவங்க நீங்க, பெரிய மனசு பண்ணி எங்களை நீங்க மன்னிக்கணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.